என்னன்னா, ஆண்டவர் தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த 16 வருஷமா வேதனையோடு இருந்த இந்த அம்மாவை ஆண்டவர் இப்ப தொட்டு சுகமாக்கி இருக்கிறாரு. அவங்களே சொல்ல போறாங்க. நன்றி சொல்லணும். இந்த கண் வெளியோட நான் இருக்கேன். அதெல்லாம் மகள்லாம் சொல்லுவாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை ஆண்டவர் தான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் மீட்டிங்ல நான் கலந்துக்கல. எங்கள் மகன் வர்றான்னு சொன்னா, எப்போ எனக்கு கண் வெளியா இருக்கு, எனக்கு சுகத்தை கொடுப்பாரு ஆண்டவர்னு சொல்லிட்டு நான் இந்த மீட்டிங்க்கு வந்தேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் நம்புங்க, நல்ல எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு இதுவே கொடுத்துருக்காரு. நாங்க நல்ல ஒரு ஆண்டவரை நம்பணும். இடுப்பும் காலும் வலிக்குமா, எவ்வளவோ மறந்து எவ்வளவோ டாக்டரை பார்த்துருக்குறாங்க, ஆனா குணமே ஆகல. இந்த மீட்டிங்க்கு இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அவங்க சொல்றாங்க, எனக்கு வலி இல்லை, அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துறா. நல்லா கரங்க தட்டுவோமா? சொல்லுங்க. சின்ன பிள்ளை தான், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே மூட்டோடு கூட காலில் ரொம்ப நரம்பு வலியோட பல பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க. ஆனா 10 வருஷமா இருந்த வலிய ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல சுகமாக்கி இருக்கிறாரு. அந்த சாட்சி நீங்களே கேட்க போறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது முன்னாடி? அதுக்கு முன்னாடி மூக்கில் பார்த்தீங்கன்னா சளி மூக்கு அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். என்னால் மூச்சு விடவே முடியாது. கீழே குளிஞ்சு ஏதாவது எடுத்தோன்னா மூக்கிலேருந்து அப்படியே நீர் ஊற்றிட்டே இருக்கும். அது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ மேலே வரப்போ கூட மூக்கில் சளி அந்த அடைப்பு மேலே வரும்போது கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு மூச்சு இப்போ ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாரு. அருமையான கர்த்தர்.